ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஏஐ ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸை எப்படி நம்ம எளிமையாக கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, அதாவது நமக்குள்ள இருக்கிற ஸ்டோரி கான்செப்டை, ஸ்டோரி ஐடியாவை எப்படி நம்ம ஏஐ பயன்படுத்தி அதை ஒரு வீடியோவாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோவும் போடுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்து போட்டிருக்கேன் இன்னைக்கு. ஸோ இந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்று நல்ல மரக்கட்டைகள் கிடைத்தால் தான் என் குடும்பத்திற்கு உணவு கிடைக்கும். பார்க்கலாம். அடடா, இந்த கோடாரி இங்க எப்படி வந்தது? யாராவது விட்டு போயிட்டாங்களா? ஒரே மர்மமா இருக்கே. அருண், பயப்படாதே, நான் ஒரு மந்திர கோடாரி. என்ன கோடாரி பேசவெல்லாம் செய்யுது? நல்ல மனசுக்காரருக்கு நான் உதவுவேன். அப்படியா? எனக்கு சில மரக்கட்டைகள் வேண்டும். நன்றி. அட, இது உண்மையிலே மந்திரம். என் குடும்பம் இனிமேல் பசியோட இருக்க அவசியம் இல்ல. என்ன இது? ஒரே ஆச்சரியமா இருக்கே, இது எப்படி சாத்தியம்? அந்த கோடாரி எனக்கு கிடைத்தால் நான் பெரிய பணக்காரன் ஆகிடுவேன். இப்போ இந்த மந்திர கோடாரி என்னோடது. நாளைக்கு நான் தங்கத்தில் மிதப்பேன். எனக்கு தங்கம் வேண்டும். ஐயோ, இது என்ன நடக்குது? பேராசை நல்லதில்லை நண்பா. நல்ல மனசு இருந்தால் தான் மந்திரம் வேலை செய்யும். நல்ல மனசு இருந்தால் வாழ்க்கை வளரும். பேராசை விட நல்லதை பகிர்வதுதான் பெரிய செல்வம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னைக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா அவங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கையோட லைக் பண்ணி ஹைப்பும் பண்ணிடுங்க. சரிங்க, இப்போ ஸ்டெப் 1 பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதாவது இங்கே ப்ராம்ப்ட்டு ஒன்று நான் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். இது ஆக்சுவலாக ப்ராம்ப்ட்னே சொல்ல முடியாது, நம்மளோட ஜஸ்ட் ஒரு தாட், எண்ணம் தான். சரிங்களா? இது ரொம்ப டெக்னிக்கலான ப்ராம்ப்ட் எல்லாம் கிடையாது. இங்கே நான் என்ன கேட்டிருக்கேன்னு பாருங்கள். அதாவது இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி இது விஷுவலாக ஸ்டோரியாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், குழந்தைகள் விரும்பும் வகையில் 300 வார்த்தைகள் கொண்ட ஒரு தமிழ் கதையை எனக்கு எழுத வேண்டும். இந்த கதையின் தலைப்பு மந்திர கோடாரி. உங்களுக்கு ஒரு டைட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கதையின் முடிவில் ஒரு நல்ல நீதி இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதில் பல்வேறு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்க வேண்டும். இதில் வருகின்ற ஒவ்வொரு காட்சிகளும் பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்த வேண்டும். வருகின்ற அனைத்து காட்சிகளிலும் ஹூக் இருக்க வேண்டும் சொல்லி கேட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் இதுதான் நம்ம ஜஸ்ட்டு நம்மளோட தாட்ஸு. நீங்கள் இதை சேட் ஜிபிடி கேட்டால் அப்படியே காப்பி பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு கான்செப்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டோரி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக இதுக்கு வித் கேரக்டர் கன்சிஸ்டன்சியோட சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோவாக மாற்றுவோம். நார்மலாக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ சில பேர் ஃப்ரெஷர் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ நிறைய ஃப்ரெஷர்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டில் கூட நம்மளோட தாட்ஸை எப்படி இது வீடியோவாக மாற்ற தான் டவுட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் நீங்கள் இப்படி கொடுக்கலாம். இது கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டோரி கொடுக்கும். அதுக்கப்புறம் இமேஜாக மாற்றலாம், அதுக்கப்புறம் வீடியோவாக மாற்றலாம். இது ஒரு கான்செப்ட். சரிங்களா? ஸோ இப்போ உங்களோட கதையை இதில் வைக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் சேம் தான். நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா? டைட்டில் உங்கள் விருப்பப்படி எது வேணால் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த டைட்டில் கொடுத்துட்டிங்கன்னா சேட் ஜிபிடியே யோசிச்சு ஒரு ஸ்டோரி கான்செப்ட் கொடுக்கும். இல்லை எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது அதை நான் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இதே மாதிரி தலைப்பெண் போட்டு மந்திர கோடாரி எனக்கு 10 காட்சிகள் வேணும்னு சொல்லி போட்டுட்டு இப்போ காட்சி 1, காட்சி 2, காட்சி 3ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு காட்சி 1ல் உங்களுக்கு என்ன வரணும்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு ஏழை மரவெட்டிக்காரன் தினமும் காட்டுக்குள் சென்று மரங்களை விற்று வந்தான்னு ஒரு ஐடியா உங்களுக்கு தோணியிருக்கும். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் லைனில் வச்சுருங்க. செகண்ட் லைனில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறான், ஒரு ஆச்சரியமாக ஒரு கோடாரி பார்க்குறான். அது ரொம்ப மின்னுது, ரொம்ப பளிச்சென பிரகாசிக்க தொடங்கியது அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை நீங்கள் கொடுக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா அந்த கோடாரி மெதுவாக பேச தொடங்கியது. இதெல்லாம் நம்மளாக யோசிக்கிறது. சரிங்களா? நான் ஒரு மந்திர கோடாரி நல்ல மனசுக்காரருக்கு உதவுவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் ஒரு திருடன் அதை பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இதே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லி அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். கடைசியில் அந்த கோடாரி அவனுக்கு மந்திரம் அவன் சொல்லும் போது அது எடுத்துக்கல அவனுக்கு. சரிங்களா? ஏன்னா அவனுக்கு பேட் ஹேபிட் நிறைய இருக்குங்காட்டி அவனுக்கு அது ஒர்க் ஆகலை. ஸோ கடைசியில் ஒரு நீதி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய கான்செப்ட் உங்களுக்கு தோணலாம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஒரு வேளை நான் சொல்கிறது உங்களுக்கு சிங்க் ஆகாமல் கூட இருக்கலாம். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் கொடுத்துட்டு சரிங்களா, நீங்கள் கீழே டைரெக்டாக இதை கொடுக்கலாம். 2வது ப்ராம்ப்ட், இப்போது இந்த கதைக்கு சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ப்ட் வேண்டும். இதில் வருகின்ற கதாபாத்திரங்கள் நிலையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு காட்சிக்கும் நினைப்பு மற்றும் தொடர்பு சரியாக இருக்க வேண்டும். இதன் ஸ்டைல் கார்ட்டூன் பாணியில் இருக்க வேண்டும் சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதாவது நீங்கள்
இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் சரிங்களா, நம்மளோட தாட்ஸு. இதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அதுவே வந்து கொடுத்துரும் சரிங்களா. அப்போ ரெண்டாவதாக வந்து எனக்கு இந்த மாதிரி ரெண்டாவது ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுக்கலாம், எனக்கு சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ப்ட் எனக்கு கொடு இந்த ஸ்டோரிக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் தான் ஸ்டோரி நீங்களே கொடுத்துட்டீங்களாச்சு, அதனால் வந்து டேரெக்டாக நீங்கள் மொத்தமாக வந்து ChatGPT கொடுத்தீங்கன்னா அதுவே கேட்கும் இதுக்கு இமேஜ் ப்ராம்ப்ட் வேணுமான்னு சொல்லி. ஸோ அது கேட்கலின்னா வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து இந்த டோட்டல் ஸ்டோரியோடு சேர்த்து இந்த லைனை கொடுத்துருங்க, இந்த ப்ராம்ப்ட்டும் எடுத்துட்ருங்க சரிங்களா. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது ஸ்டோரி அதுவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருச்சு. சரி, இந்த ஸ்டோரிக்கு உங்களுக்கு சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ப்ட் வித் கேரக்டர் கன்சிஸ்டன்சியோட உங்களுக்கு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு கொடுத்துரும் சரிங்களா. இவ்வளவு இதோட கான்செப்ட். அதுக்கப்புறம் நீங்கள் இமேஜை வச்சுக்க போகிறீங்க, ஆர்டர் வைஸை சேவ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த இமேஜ் எல்லாம் வந்து வித் டைலாக்கோட நம்ம வீடியோவை மாற்ற போகிறோம். அது இப்போ எப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ மறுபடியும் வந்து அந்த நோட் பேடை வரலாம் சரிங்களா. இப்போது இங்கே பாருங்கள், இந்த ப்ராம்ப்ட் ஒன்று இருக்குங்களா, இதை வந்து ஜஸ்ட் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மாதிரி வந்து எப்படி வந்து நம்மளோட தாட்ஸை வந்து இதில் வச்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சரிங்களா. இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ வந்து இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் மறுபடியும் ChatGPTயில் இதை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் சரிங்களா. பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ChatGPTயோட ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி வந்து கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் சாம்பிள் வீடியோவில் பார்த்தீங்க இல்லைங்களா, அது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ரெண்டாவது ப்ராம்ப்ட் என்னன்னா வந்து இந்த கதைக்கு தகுந்த மாதிரி வந்து எனக்கு சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுன்னு சொல்லி இதே வந்து இப்போ கேரக்டர் கன்சிஸ்டன்சியோடு நான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ChatGPTயில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ப்ட் உங்களுக்கு கொடுத்துரும். இதில் வரக்கூடிய மெயின் கேரக்டரான அருள்னு சொல்லி அவங்களோட கேரக்டரோட ப்ராம்ப்ட்டும் வந்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் மேஜிக் ஆக்ஸ், அதாவது வந்து மந்திர கோடாரியோட ஸ்டைலும் வந்து கொடுத்துரும். ஏன்னா வந்து ஒவ்வொரு சீனில் வந்து ஒவ்வொரு கோடாரி ஸ்டைல் வந்து மாறுச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, அதனால அதுவும் கொடுத்துருச்சு சரிங்களா. ஸ்டைல் வந்து என்ன ஸ்டைல் இருக்கணும், 2D கார்ட்டூன் ஸ்டைல் இருக்கணும், அதுவும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், மொத்தம் 10 சீனு, எல்லா சீனுக்கான இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த கேரக்டர் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும் எப்பவும் போல். அதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து கூகுளில் வந்து கூகுள் விஸ்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட க்ரோம் லாகின் பண்ணி கூகுள் விஸ்க் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கேரக்டரை பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ரேஷியோ ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் இந்த ரேஷியோ நான் கொடுக்கல ChatGPTயில், நீங்கள் இதை லேண்ட்ஸ்கேப்லேயே க்ரியேட் பண்ணிக்க முடியும், இல்லை ஷார்ட்ஸ் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ஷார்ட்ஸ்கே நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கேரக்டரோட ப்ராம்ப்ட் கொடுத்துட்டீங்க. ஸ்டைல் வந்து கொடுக்கணும், என்ன ஸ்டைலு அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி வந்து ரியலிஸ்டிக் அது கிரியேட் ஆயிரும் சரிங்களா. ரியல் ஹியூமன் மாதிரி அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டைலை வந்து நம்ம கீழே கொடுத்துடலாம் சரிங்களா. ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துட்டு இந்த ஸ்டைலையும் வந்து கீழே கொடுத்துடலாம் சரிங்களா. இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்துட்டோம்னா கேரக்டர் வந்து மெயின் கேரக்டர் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேரக்டர் வந்து வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து ஒரே மாதிரி இருக்குது. உங்களுக்கு இது எது பிடிக்குன்னு பார்த்து உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் சரிங்களா. நான் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறதுனால அப்படியே ட்ராக் பண்ணி இதில் வச்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஃபெட்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அடுத்து இந்த கோடாரியோட ஸ்டைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேஜிக்கல் ஆக்ஷன் இருக்குது பாருங்கள், கோடாரி இது, அதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டைல் அப்படியே இருக்கட்டும். ஸ்டைல்னா ஒன்றும் இல்லை, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டைல் வந்து இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து நம்ம இதை கொடுத்துட்டா ஜஸ்ட் இதை என்டர் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த கோடாரியோட இமேஜும் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதையும் வந்து எடுத்து சப்ஜெக்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைப்பில் வந்து அந்த மேஜிக்கல் ஆக்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கதை முழுக்க இது மட்டும்தான் உங்களுக்கு வரப்போகுது சரிங்களா. எனக்கு சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்குது அப்படின்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு மெயின் கேரக்டர் ரெடி ஆகிட்டாங்க, அந்த மேஜிக்கல் ஆக்ஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சீன் பை சீன் வந்து இவங்களை உள்ளே வச்சுட்டு தான் வந்து எல்லாமே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிக் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நான் டிக் கொடுத்தேன்னா இது நான் கொடுக்காம இருந்தால் இந்த மேஜிக்கல் ஆக்ஸ் கூட இவரும் வந்திருப்பார். எனக்கு செப்பரேட்டாக ஆக்ஸ் மட்டும் வேணும், அதனால நான் வந்து கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து அப்படியே இதை ட்ராக் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ இவ்வளோதான் கான்செப்ட். உனி வந்து இது உள்ள ஃபெச் ஆயிரும். இவரது எப்படி டிக் ஆகி நிற்குது அதே மாதிரி ஃபெச் ஆனதுக்கப்புறம் இது டிக் ஆகி நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம ChatGPTயில் இங்கே பாருங்கள், நம்ம சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ப்ட் இருக்குது, அதை அப்படியே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். சீன் 1 இருக்குது, இது அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ஸ்டைல் வந்து அப்படியே நம்ம விட்டுறலாம் சரிங்களா. இது இருக்கட்டும். ஜஸ்ட்டு இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து சீன் 1 நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போது இந்த மேஜிக்கல் ஆக்ஸ் தேவையில்லை. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு சீனில் வந்து இவர் நார்மல் கோடாரி தான் வச்சுருப்பார். அவர் நார்மலாக எதை யூஸ் பண்ணுறாரோ அதான் வச்சுருப்பார். அதனால் வந்து இப்போ நான் டிக் கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே இவர் கையில் இதை வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அவர் இதை பார்க்குறாரு, அதனால் வந்து இது இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த சீனில் வந்து நார்மலாக கோடாரி வச்சுட்டு வர்றாரு. இது மாதிரி இருந்தால் போதும். ஸோ வந்து இது கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது. இதை நான் சீன் 1 கன்சிடர் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சீன் 2.
இப்படி தான் நீங்கள் வந்து மீதம் இருக்கிற 10 சீனையுமே வந்து இப்படி தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். சரிங்களா, எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. ஸ்டைல் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொடுத்துரும். அதனால தான் வந்து இந்த ஸ்டைல் எப்போவுமே நம்ம உள்ளே கொண்டு வந்துடணும். எல்லா ப்ராம்ப்ட்லேயும் வந்து இந்த ஸ்டைல் இருக்குது பாருங்கள், இது காப்பி பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்லா சீனுமே வந்து அது கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கும் கார்ட்டூன் ஸ்டைலில். சரிங்களா, இது இங்கே பாருங்கள் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மாதிரி இருக்குது, ஏன்னா வேறு கேரக்டர் மாதிரி தெரியுது, ஏன்னா வந்து இந்த ஸ்டைல் கொடுக்காதனால தான். இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டாவது நான் கொடுத்துருக்கேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த கேரக்டர் தான் வர்றாங்க, ஸ்டைல் கரெக்டாக கொடுத்துட்டே வரணும். ஸோ வந்து இது அப்படியே வந்து உங்களுக்கு இந்த சீன் பிடிச்சிருக்குது அப்படின்னா வந்து இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படித்தான் வந்து உங்களுக்கு மீதம் இருக்கிற 10 சீனையுமே வந்து இவங்களை வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ வந்து இந்த கோடாரி வந்து டிக் பண்ணிக்கணும். நான் வந்து டிக் பண்ணல, அதனால தான் வந்து தவறுதலாக இது வந்திருக்குன்னு இப்போ தான் கவனிக்கிறத. மறுபடியும் இப்போ நான் டிக் கொடுக்குறேன் பாருங்க, இப்போ இந்த ஆக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு, இப்போ நம்ம எது விரும்பணுமோ அதே எக்ஸ் கோடாரி தான் உள்ளே வந்திருக்குது. சரிங்களா, இப்போ உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், இதை சீன் 2 கன்சிடர் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இதே மாதிரி வந்து 10 இமேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஆர்டர் வைஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பண்ணி வச்சிருக்க பாருங்கள், நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இங்கே டவுன்லோடில் இருக்குது, இந்த எப்போ போல் வந்து சீன் 1 2 3 போட்டு வச்சுருக்கும் பாருங்கள். இந்த சீன் 4 இப்போ 4A 4Bனால என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணி வச்சது. நீங்கள் நார்மலாக சீன் 1 2 3 போட்டால் போதும். ஏன்னா வந்து இந்த சீன் 2 அப்படின்னா வந்து எனக்கு இந்த சீனும் பிடிச்சிருக்குது, இந்த சீனும் பிடிச்சிருக்குது. சப்போஸ் வந்து எனக்கு அடிஷ்னல் ஏதோ ஒரு சீன் தேவைன்னா நீ இதை கூட ஆட் பண்ணிக்குவேன். அதனால் வந்து சீன் இது 2னா நான் 2Aன்னு சொல்லி இதை நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ 10 இமேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அது அடுத்து வந்து இமேஜ் எப்படி வீடியோவை கன்வெர்ட் பண்ணலாம் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வைஸாக வந்து இமேஜ் எல்லாம் நம்ம சீன் பை சீனாக வந்து சேவ் பண்ணி வச்சுட்டோம். அப்போ தான் வந்து பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி இப்போ ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து இமேஜ் வந்து வீடியோவாக மாற்றக்கு நான் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இமேஜ் டு AI வீடியோ ப்ராம்ப்ட்ஸ் வித் ப்ராப்பர் 2 லைன் தமிழ் டைலாக்னு சொல்லி தான் நான் கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இமேஜஸ் எல்லாம் வீடியோவாக மாற்றிருக்கு. எனக்கு இந்த வீடியோ ப்ராம்ப்ட் வந்து சீன் பை சீனாக வந்து 10 சீன் கொடுத்துருக்குது. இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து 10 இருக்குது. அதே மாதிரி வீடியோவும் வந்து நம்மளுக்கு 10 ப்ராம்ப்ட் கொடுத்துருச்சு வித் டைலாக்கோட. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி டைலாக் மட்டும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் கொடுத்து மாற்றிக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், காடு என்ன சுருக்கம் வைத்திருக்கிறது பார்க்கலாம்னு இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தூய தமிழ் மாதிரி இன்னும் வந்திருக்கு. இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டைலாக் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் டைப் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இதை சீன் 1 அப்படின்னா வந்து வீடியோ ப்ராம்ப்ட் வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு க்ரோமில் வந்து grok.com வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 10 to 15 வீடியோஸ் வந்து உருவாக்க முடியும். ஒரு ஷார்ட்ஸுக்கு வந்து அதாவது 1 minute ஷார்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு 10 வீடியோவே போதுமானது. ஒரு வீடியோ 2 வீடியோ தப்பாக வந்தால் கூட மிச்சம் 2-3 வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவே ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக போதுமானது. அப்புறம் ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டிஃப்ரெண்ட் மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் இமேஜின் இருக்குது. இதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ரேஷியோ வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபுல் லென்த்துக்கா ஷார்ட்ஸ்க்கான்னு சொல்லி நம்ம ஷார்ட்ஸே கொடுத்துடலாம், வீடியோவில் நம்ம கொடுத்துடலாம். இந்த குவாலிட்டி ரெசல்யூஷன் வந்து 480p போதுமானது. இந்த இடத்துல பாருங்கள் ஆட் ஆப்ஷன் இருக்குது. கொடுத்துட்டிங்கன்னா அனிமேட் இமேஜ் இருக்குது, உள்ளே போய்க்கிங்க. இங்கே வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் வைஸாக நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக சீன் 1, நான் தவறுதலாக வந்து சீன் 2ன்னு போட்டு வச்சிட்டேன். இதை நான் கொடுக்குறேன். சரிங்களா, கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி உள்ளே வந்து ஃபெச் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் அப்படியே கொடுங்க, வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஜஸ்ட் இப்போது சென்ட் கொடுத்துருங்க. வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜென்ரேட் ஆகிட்டு ஃபாஸ்ட்டாகவே ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு இமேஜையும் வந்து நீங்கள் வீடியோவாக மாற்றணும். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி சீன் 2 வீடியோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா டிட்டோ அதே மாதிரி தான். சீன் 2 வந்து வீடியோ வந்து டைலாக்கோட காப்பி பண்ணிவிட்டு, டைலாக் பிடிக்கலைன்னா மாற்றிக்கிங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு மறுபடி கிராக் வரலாம். சரிங்களா, வந்துட்டு மறுபடி இமேஜின் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இந்த ப்ளஸில் போயிட்டு அனிமேட் இமேஜ் போயிட்டு இப்போ சீன் 2 இருக்குது பாருங்கள், நான் ஆர்டர் வைஸை சேவ் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் சீன் 2 கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து இமேஜ் ஃபெச் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ப்ராம்ப்ட் கொடுத்துருங்க வித் டைலாக்கோட இருக்கிறது. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வந்து இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் இருக்கும். கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். சரி, இவ்வளோதான் கான்செப்ட். சரி, இப்போ இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சரிங்க, இப்போ வந்து எடிட் பண்ணுறக்கு நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி பிகின் எடிட்டர் யூஸ் பண்ணுங்கள். நம்ம பழைய வீடியோஸ்லாம் நிறைய இதெல்லாம் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லேப்டாப்பு பிசி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்கட்டோட ஃப்ரீ வெர்ஷன் வந்து க்ரோம்லேயே இருக்குது. அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். க்ரோம் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது வந்து கேப்கட் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்குது. சரிங்களா, அதை நான் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இங்கே எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் இம்போர்ட் இருக்குது பாருங்கள், கொடுத்துட்டிங்கன்னா நம்ம டவுன்லோடு பண்ண ஃபைலுக்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட் நான் வந்து எப்போ போல் ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன். இதை வந்து சீன் 1 இதே மாதிரி வந்து நீங்கள் வீடியோவும் கூட
வீடியோ 1 2 3ன்னு சொல்லி ஆர்டர் வைஸாக சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. நான் சும்மா ரேண்டமாக காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஆர்டர் வைஸாக ஒரு வேளை சேவ் பண்ணி வச்சிருந்தேன்னா இப்படி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு உள்ளே கொண்டு வந்துருங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் ஜஸ்ட்டு எதுவுமே பண்ணணும்னா ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வீடியோவும் வந்து உள்ளே வந்துடும். இப்போ வந்து ஏதாவது வந்து சீன் 1 சீன் 2 மாறிக்குது, எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுதான் வந்து சீன் 1 ஆனால் இங்கே வந்துருச்சுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வேணாம்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் சீன் வைஸாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இங்கே வேறு எதுவுமே நீங்கள் எடிட் பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஆடியோ இருக்குது, கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்குது. இப்படி வேணால் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். 3.5க்கு மேலே போக வேண்டாம், ரொம்ப ஓவர் நைஸாக இருக்கும். அப்புறம் கம்மி பண்ணுறதுனா கூட இப்படி கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இவ்வளோதான் கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபைல் நேம் கொடுத்துருங்க. அப்புறம் ரெசல்யூஷன் வந்து இந்த மாதிரி வீடியோஸுக்கு வந்து 1080p போதுமானது. கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 36 MB. இதே ஒரு 10 வீடியோ போட்டிங்கன்னா 60 MB கூட வராது. இவ்வளோதான் கான்செப்ட்டு. கொடுத்துட்டிங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், டவுன்லோடும் ஆயிரும். சரிங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட அந்த அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கையோட லைக் பண்ணி ஹைப்பும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின குறைகள் நிறைகள் எதுவாயினும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த டைம் அதை நான் சரி செஞ்சு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பற்றின டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எப்போ போல நான் வந்து ஃபாஸ்ட்டாக ரீப்ளை பண்ணுவேன், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல கான்செப்டில் உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீண்டும் சந்திக்கிறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.